உங்களோட ஹோண்டா சைன் இன்ஜின் வேலை வரக்கூடாதா? அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப்ஸை சொல்கிறேன். நான் ஒரு மெக்கானிக் தான். ஸோ நான் சின்னமனூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து உங்களோட ஹோண்டா சைன் இன்ஜின், அதாவது வண்டி வந்து BS4 எடுத்து ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் ஆகலாம். மேபி 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் ஆகலாம். லைட்டாக உளறேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஓகே இப்போ என்னென்னா, இன்ஜின் வேலை வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வால்வ் கிளியரன்ஸை கரெக்டாக செக் பண்ணணும். அதாவது வால்வ் கிளியரன்ஸ் கரெக்டான எம்எம்மில் இருக்கணும். நான் இந்த வண்டியில் செக் பண்ணும்போது என்ன கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னு பாருங்கள். நான் எப்பயுமே நோட் பண்ணிடுவேன். என்ன கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா 0.6 mm, அவுட் வந்து 7.5 mm தாங்க இருந்துச்சு. ஸோ மேபி இந்த மாதிரி லோ கிளியரன்ஸில் இருக்கும்போது என்னன்னா, உங்களோட ஹோண்டா சைன் இன்ஜின் வேகமாக ஒர்க் வரும், வால்வெல்லாம் பஃப் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு நிற்காது, மைலேஜ் இருக்காது, ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்து வரக்கூடாது, இந்த மாதிரி வேலைலாம் வரக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நானும் சொல்கிறேன். என்னோடய வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் வர வீடியோவையும் பாருங்கள். ஸோ உங்களை நீங்கள் அவுட்ரு ஏரியாவில் ஏதாவது வெளியில் வேறு ஊரில் இருந்தீங்க, சேலம் எங்கேயோ ஏதோ ஒரு வெளியில் ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்கிட்ட சர்வீஸ் விட முடியாத பட்சத்தில் உங்களோட மெக்கானிக்கிட்ட விடுறீங்கன்னா, உங்களோட மெக்கானிக்கிட்ட சஜஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வால்வ் கிளியரன்ஸை கரெக்டான எம்எம்மில் வைங்கன்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கஸ்டமரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வால்வ் கிளியரன்ஸ்னால தான் வேகமாக ஸ்டார்ட் ஆகிறது, இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வேகமாக உங்களோட இன்ஜின் ஒர்க் வர்றதே காரணம். ஸோ வால்வ் உள்ள தேய மேலே ஏற தான் செய்யும். மேலே ஏறும்போது என்னன்னா, வால்வு இந்த அட்ஜஸ்டரோட கிளியரன்ஸ் உங்களுக்கு குறைய தான் செய்யும். அதுக்கு கரெக்டாக ப்ராப்பரான மெக்கானிக்கிட்ட விடுங்க. ப்ராப்பரான ஒரு டெக்னீஷியனை நீங்கள் தேடி வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்புறம் ஃபீலர் கேஜ் இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோட பேக்கில் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் கிளியராக, இந்த வீடியோட எண்டில் ஃபுல்லாக கிளியராக எத்தனை எம்எம் வைக்கணும், என்ன ஏது அப்படின்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எத்தனை எம்எம் வைக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பேக்கில் வர மினிட்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். கரெக்டாக வைக்க வேண்டிய எம்எம் வந்து, இது காம்போ பிரேக் மாடல். இந்த பைக் வந்து அதாவது காம்போ பிரேக் BS4 லேட்டஸ்ட் மாடல். இன்லெட் 10 mm வைக்கணும், அவுட்லெட் வந்து 15 mm வைக்கணும். அதாவது ஒவ்வொரு மெக்கானிக் வந்து யூஸ் பண்ணுற ஃபீலர் கேஜை பொறுத்தும் எம்எம் மாறும். அதுக்கேற்றாப்பில் அந்த மெக்கானிக் வச்சா போதும். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் சின்னமனூரில் நான் கடை வச்சுருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பரையும் இதில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனலுங்க. ஸோ இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகுதுங்க. இன்றைக்கி நைட் ஒர்க் தாங்க பார்க்குறோம். நம்ம கேரேஜில் பைக் நிற்கிதுன்னா இதாங்க. ஸோ ஆக்டிவா ஒர்க் முடிஞ்சிச்சு. அப்புறம் X100 சர்வீஸுங்க. ஸோ ஜிடி சாப்பிட்டு சின்ன ஸ்ப்ரைட் சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. ஸோ சின்ன வேலை அப்படியே ஒர்க் நிற்கிது. ஸ்ப்ளெண்டர் சர்வீஸுங்க, ப்ளூ கலர் ஸ்ப்ளெண்டர் பெண்டிங் இருக்குது. ஓல்டு ஸ்ப்ளெண்டர் பேஷன் ப்ரோ சர்வீஸ் பெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் பார்க்கணும். பொங்கல்னால இன்றைக்கி ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் லீவ் எடுத்துட்டேன். என்றைக்குமே லீவ் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 4 hour clock வரைய லீவ் எடுத்துட்டேன். 4 hour clock அப்புறம் ஸோ சம்திங் இப்போ தான் ஒரு 4 hour clock வந்து ஒரு 4.5 clock வந்து நான் கடையை ஓப்பன் பண்ணேன் ஈவினிங்கு. இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி. ஸோ வேலையோட இன்ட்ரெஸ்ட்லேயும் இந்த வேலையை பிடிச்சனாலையும் ஸோ டைமிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் பிளாட்டினாங்க. ஸோ இதுக்கு வந்து ரிவ்யூ தான் இருக்குது. அலாய்வில் பைக் வெளியில் நிற்கிது. ஸோ இதுக்கு வந்து அலாய்வில் சேஞ்ச் பண்ணணுங்க, அதுக்காக வந்திருக்கு. அப்புறம் என்னடா இந்நேரத்துக்கு 11 என்ன சர்வீஸ் பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்னென்னா, ஒரு சின்ன சம்பவம் வேறு நடந்துருச்சுங்க. நம்ம போஸ் வாங்கியிருக்கோம். ஸோ போஸ் 4500 வாங்கியிருக்கோங்க. ஸோ ஜாஸ்தி ஏறிக்கிட்டு இருக்குது. அதில் என்னென்னா, இந்த டீம் மார்க் இருக்குல்லங்க. ஸோ இந்த டீம் மார்க் டிக்னு சேஞ்ச் பண்ணுவோம்ல, லெவல், அதாவது ஸ்பீடு, மேக்ஸு, அப்புறம் வந்து இன்பாக்கெட்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஒர்க் ஆகுது, பட்டு அந்த டிக்ங்கிற அந்த ஒரிஜினாலிட்டியான ஃபீல் இல்லை. அதாவது அந்த டக்குன்னு அடுத்தடுத்து ஸ்டெப் மாற்றும் போது ஒரு சின்ன ஒரு லெவலில் அந்த ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குற ஃபீல், ஒரு எப்படி சொல்லுன்னு தெரில. ஸோ அந்த ஃபீல் இல்லைங்க. ஸோ உள்ள ஏதோ டேமேஜ் போல் சர்வீஸ் வேறு கொடுக்கணும். ஸோ போஸ் இல்லாமல் நமக்கு வேலையே ஆகாதுங்க. போஸை வச்சு தான் நிறைய ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணுறோம், டைட் பண்ணுறோம். ஸோ டைட் பண்ணுறது மட்டும் ஃபைனலி ஃபுல் டைட் மட்டும் நான் செக் பண்ணிக்கிறது. ஸோ போஸை வச்சு ஒரு லென்ஸ் ஸ்க்ரூவை டக்குன்னு மாடலாம் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் நான் ஃபேன் போட்டு வேலை பார்க்குறதே ரேர் தாங்க. ஸோ இன்றைக்கி ஃபேன் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நைட் டைமில். அப்புறம் நம்ம மேட்ருக்கு வருவோம். ஹோண்டா சைன் சர்வீஸ் பார்க்குறவங்க. ஸோ ஹோண்டா சைன் ஃபுல் சர்வீஸுங்க. பேக்கில் சேஞ்ச் பேக்கெட் மாற்றியாச்சு, ஏர் ஃபில்டர் மாற்றியாச்சு. அப்புறம் பேக்கில் ஆஃப் ஆயில் நான் எப்பவுமே இப்படி தான் பார்ப்பேன். பேக்கில் ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். பேட்டரி க்ளீன் பண்ணி தெர்மல் கிரீஸ் வச்சாச்சு பேட்டரிக்கு. ஸோ ஆஃப் ஒர்க் முடிஞ்சிச்சு. எப்போயுமே மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து பேக்கில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா பேக்கில் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரஃப் அண்ட் டஃபாக இருக்காது. பேக்கில் சர்வீஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா
ஃப்ரெண்டில் பார்க்குறது எவ்வளோ ஈஸி, ஃப்ரெண்டில் லேட்டாக தான் பார்ப்பேன். என்னோடய கான்செப்ட் இதுதான். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் பெட்ரோல் டிப்போ ஒயரிங்லேருந்து பேக்கில் A to Z, பேக்கில் டேஞ்சர் லைட்டு சைக்கிள்லேருந்து இண்டிகேட்டர்லேருந்து A to Z பேக்கில் நான் செக் பண்ணிட்டாங்க. ஸோ பேக்கில் ஓகே ஓரளவுக்கு ஓவரலாக கம்ப்ளீட் எடுங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வீல் டைட்டு எல்லாமே செக் பண்ணிக்கிறேன். எப்பயும் பேக்கில் டைட்டு வைக்கிறது வந்து பிரேக்கர்ஸ் தாங்க டைட்டு வைப்பேன். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க. கவனிக்காமல் ஃபைனல் ஸ்டேஜ் என்னவோ அதை பாருங்கள். ஃபைனலில் எண்டில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட்டே இருக்குது. அப்புறம் வண்டி கொஞ்சம் கீழெல்லாம் போட்டுக்காருங்க கஸ்டமர். இந்த பெடல்லாம் பெண்டு இருந்துச்சு, கியர் பெடல்லாம் பெண்டு இருந்துச்சு, பெண்டு எடுத்தாச்சு. அப்புறம் பம்பர்லாம் பெண்டு இருக்குது லைட்டாக. அந்த இடத்துல கேஸில் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃப்ரெண்டு மர்க்காடு ஃபுல் டேமேஜ் இருங்க. இந்த மர்க்காடு ஃப்ரெண்டு டூமு எல்லாமே ஒரு ட்ரெயினில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்க்ராச்சஸ் ஆகாத அளவுக்கு. ஸோ பேக்கில் டெயில் பேனலும் காலிங்க. அந்த சிபி சைன் அப்படிங்கிற அந்த டெயில் பேனலும் காலி. சைடு ஒரு டோட்டலாக ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லேயே ஸ்க்ராச்சஸ் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட் ஃபுல்லாக ஃபைபர் ஐட்டம் ஃபுல்லாக அந்த ஆக்சிடெண்ட்டில் சின்ன மினி ஆக்சிடெண்ட் தான், ஆக்சிடெண்ட்டில் காலி. ஆனால் இவ்வளோ ஃபைபர் ஐட்டம் எல்லாமே டோட்டல் டேமேஜ் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக எண்டுக்கு வந்துடுவோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க. உங்கள் ஹோண்டா சைனோட இன்ஜின் வேலை வரக்கூடாதா, அதுக்கு நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். ஏதோ நான் கற்றுக்கிட்டது கையளவு தான், அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஹோண்டா சைனில் வந்துங்க வால்வு கிளியரன்ஸுங்க. ஸோ நான் செக் பண்ணும்போது கிளியரன்ஸை பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்குன்ட்டு. நான் அப்பப்போ நோட் பண்ணிக்கிறதுங்க, எழுதி வச்சுக்கிறது. நான் செக் பண்ணும்போது வால்வு கிளியரன்ஸ், அதாவது தலையில் தான் தெரியும்னு நினைக்கிறேன் நான் நோட் பண்ணது. வால்வு கிளியரன்ஸு 0.6 mm தாங்க இருந்துச்சு, 6 mm கூட இல்லை, 5.5 தான் இருந்துச்சு. இப்போ வந்து இன்லெட் வந்து அவுட்லெட் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணுறேன் பாருங்கள். அவுட்லெட் வந்து வெறும் 7.5 தாங்க இருந்துச்சு, 7.5 mm தான் இருந்துச்சு அவுட்டு வந்து இன்னும் அவுட்டு. ஆனால் அதாவது ஒரிஜினாலிட்டியாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஹோண்டா சைனில் செக் பண்ணாங்க, அதுவும் சர்வீஸ் தான் வந்துருச்சு. 8 mm or 10 mm தான் இருந்துச்சு. ஸோ இது கூட ஓரளவு ஓகேங்க, ஒரு ஓவரலாக ஓகே தான். இன்னொரு ஹோண்டா சைன் செக் பண்ணாங்க, இதில் பாருங்கள் 10 mm 10.5, அதாவது இன்லெட் 10 mm இருந்துச்சு, அவுட்லெட் வந்து 10.5 இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களோட ஹோண்டா சைனில் வால்வு கிளியரன்ஸை வச்சு ஓட்டுறனால உங்களோட ஹோண்டா சைன் இன்ஜின் கண்டிப்பாக வேகமாக வேலை வரும். அதுக்கு இன்ஜின் வேலை அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஓட்டினா இன்ஜின் வேலை வர்றதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஜின் வேலை வரக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் கற்றுக்கிட்டது கையளவு தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்கிறேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு பெருசாக எந்த டிப்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்னென்னா என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், அதாவது ஹோண்டா சைனில் காம்போ பிரேக் மாடல் இருக்குது, அப்புறம் நார்மல் BS3 இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வால்வு கிளியரன்ஸ் வரும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்க ஃபீலர் கேஜ் வச்சுருக்காங்க. அந்த கேஜை பொறுத்தும் நமக்கு வந்து இந்த ஃபீலர் கேஜை பொறுத்தும் நமக்கு வந்து அதாவது கிளியரன்ஸ் மாறும் ஒவ்வொன்றில். அதாவது ஃபீலர் கேஜ் எல்லாமே ஒன்று தான், சின்ன சின்ன மாறலாம், சின்ன சின்ன மாற்றம் இருக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபீலர் கேஜ் இதுதான். ஸோ யாராவது இந்த கம்பெனியை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. பட் என்ன லைட்டாக ஆயுத பூஜை இன்னைக்கு தண்ணியில் போட்டேன், அப்போ அதனால் லைட்டாக ரஸ்ட் ஏறிடுச்சு. அதோடி ஓகேங்க, ஒருத்தங்க ஒரு 190, அதாவது 190 ரூபாய்க்கு தான் அந்த ஃபீலர் கேஜ் வாங்கினாங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஃபீலர் கேஜை ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தராங்க. இதுதான் ஃபீலர் கேஜுங்க. ஸோ வால்வு கிளியரன்ஸை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். வால்வு கிளியரன்ஸ் அதாவது நான் முன்னாடியே இன்லெட் அவுட்லெட் செக் பண்ணி வச்சுட்டேன். அதாவது கேமரா எனக்கு வீடியோ எடுக்க யாரும் இல்லை, சப்போர்ட்டுக்கு இல்லை, அதனால் நானாக எடுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்லெட் செலக்ட் பண்ண போகிறோங்க. இன்லெட்டில் கரெக்டாக வந்து என்னோடய ஜட்ஜஸன் என்னென்னா 10 mm இருக்கணுங்க இன்லெட்டில். அதாவது பாருங்கள், இன்லெட்டில் வந்து 10 mm இருக்கணும். எந்தளவு கிளியரன்ஸில் உள்ளே போயிட்டு வருதுன்னு பாருங்கள், ஃப்ரீயாக போயிட்டு வருது. என்னோடய ஃபீலர் கேஜ் உள்ளே ஃப்ரீயாக போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரணும், ஃபீலர் கேஜில் இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரணும் இன்லெட்டில். அவுட்லெட்டில் பாருங்கள், அவுட்லெட்டில் 13 mm வச்சுருக்கேன், 0.13 mm வச்சுருக்கேன். அதாவது எந்த டைட்டில், அதாவது ஃபீலர் கேஜ் வந்து நமக்கு எந்த மாதிரி டைட்டில் உள்ளே போயிட்டு வரணும், எந்த மாதிரி கிளியரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ கிளியரன்ஸ் தானே உள்ளே வச்சு எடுத்தால் போதும், அதாவது அந்த இதில் வச்சு லாக் பண்ணால் போதும், அந்த டைமிங்கில் அந்த டைட்டில் வச்சு போகணும் நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க, இங்கே பாருங்கள், நாக்கையும் வாயை நல்லா அழுத்தி
வச்சுட்டு உதடையும் நல்லா அழுத்தி வச்சுட்டு இழுத்தா உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு டைட்டான ஃபீல், லைட்டாக டைட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலுக்கு இருந்தாலே போதும். இன்லெட்டு அவுட்லெட்டும் அதே தான் பாருங்கள். இந்த அளவுக்கு டைட்டான ஃபீலில், அதாவது அந்த வால்வு கிளியரன்ஸ்க்குள்ளே இப்போ நான் பண்ண அளவுக்கு உள்ளே போயிட்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வால்வு கிளியரன்ஸ் ஒரு டைட் வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு வந்தாலே போதும். கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஹோண்டா சைன் இன்ஜின் அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. இதுக்கு நான் கேரண்டி. இதுக்கும் மேலே வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், இல்லை வால்வு கிளியரன்ஸ் டைட் வைக்கிறது உங்களுக்கு தெரியல, அதை ஒரு வீடியோவை போடுங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோடய லேபர்ஸ் இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, லேபர்ஸ் சொல்லக்கூடாது. ஸோ என்னோடய தம்பிங்க இருக்காங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, நிறைய விதத்தில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்க, தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு கிளியரான வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ஒரு நல்ல டிப்ஸாக கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். பீட்டர் ஒய்டி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.